Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சார், சென்னையில் நடந்த அதிமுக செயற்குழுவில் பல பேச்சுவார்த்தைகள், பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக வந்து இபிஎஸ், ஓபிஎஸ் சேர்த்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான எதுவுமே இல்லாமல் புஸ்வானமாக அந்த கூட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். புஸ்வானமாக முடியல, அவருடைய கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்றால் அது நான் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழுவை கூட்டி அதில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, கட்சியை வலிமைப்படுத்தணும், ஊராக போகணும், கட்சியை வலிமைப்படுத்த. கட்சியினுடைய கட்டமைப்பு, கிளைக்கழகங்கள், நிர்வாக மட்டத்திலே ஆட்கள், நிர்வாகிகள், ஊருக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதற்கான கட்சி அமைப்பாளர்கள் இருக்கிற இடம்ங்கிறது அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. திமுகவுக்கு நிகரான ஒரு இடம் வந்து அதிமுகவுக்கு கட்சி கட்டமைப்பில் இருக்குது. அதை வலிமைப்படுத்தினால் போதும் என்பதற்கு அவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குகிறோம் நாங்கள் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. சார், இப்போ இபிஎஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கிய தலைகள்லாம் வந்து அவரை நகர்த்திட்டு நம்ம கட்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்படி ஒரு கருத்தை திட்டமிட்டு சில பேர் பரப்புகிறார்கள். சில ஊடகவியலாளர்கள் இருக்கக்கூடிய சங்கிகளும் திட்டமிட்டு என்ன செய்யறான்னா, எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விட்டார்கள்ங்கிறான். போர்க்கொடி எங்கடா தூக்குனாங்க செயற்குள்ள? எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. இது எப்போனா அண்ணன் எப்போ சாவேன் தின்னு எப்போ காலி ஆகுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது நடக்காதா? இந்த கட்சி உடையாதா? நான் என்ன கேட்குறேன், இந்த கட்சி இனிமேல் உடஞ்சி என்ன பண்ண போகுது? ஏற்கனவே இந்த கட்சி உடஞ்சா இருக்கு, மறுபடியும் உடச்சிக்கிட்டு போனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை சார், அவர் விரும்பின ஆட்கள் கூட அவர் சொல்லக்கூடிய பதவியில் போடுறது கூட அந்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியிருக்கோம். அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது என்பதை தான் அந்த கட்சியில் அவர் பின்னாடி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான். இவர் வந்து பொம்மையாக பேசுவார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சென்னையில் நடந்த அதிமுக செயற்குழுவில் பல பேச்சுவார்த்தைகள், பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக வந்து இபிஎஸ், ஓபிஎஸ் சேர்த்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான எதுவுமே இல்லாமல் புஸ்வானமாக அந்த கூட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அங்கே நடந்தது என்ன? புஸ்வானமாக முடியல, அவருடைய கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்றால் அது நான் தான். எம்ஜிஆருக்கு பின்னால், ஜெயலலிதாவுக்கு பின்னால் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். காலம் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியது. இடையில நடந்த இடைக்கால முதலமைச்சராகத்தான் ஓ பன்னீர்செல்வம் சில காலம் இருந்திருக்கிறார். டிடிவி தினகரன் வந்து தற்காலிகமாக ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குவதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் அது நீடிக்கவும் இல்லை, நிலைக்கவும் இல்லை. இதுல வந்து அதிமுகவில் பல அணிகள் இருக்கிறது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளல. எல்லா அணியுமே எங்கிருந்து தொடங்கியது, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற இடத்தில் இருந்த காலத்திலும் சரி, ஒரு நிழல் முதலமைச்சராக, ஒரு நிழல் அதிகாரம் மிக்கவராக சசிகலா மட்டும்தான் இருந்தார். சசிகலா தான் டிடிவி தினகரனுக்கு பெரியகுளம் நாடாளுமன்றத்தில் போய் நில்லுங்கன்னு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே பெரியகுளத்தில் ஒன்றிய செயலாளராக இருந்து கொண்டு ஒரு தேநீர் கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் வேலை பார்க்க போனப்ப அவர் விசுவாசமாக வேலை பார்த்தார் என்று அவர் சர்டிபிகேட் பண்ணதுனால அவர் நம்பிக்கைக்குரியவர் என்கிற அடிப்படையிலே கட்சியிலே சில உயர்வுகள் அவருக்கு வழங்கப்பட்டது. அதில் தான் அவர் என்ன செய்தார்னா, பின்னால் அமைச்சராக இருந்தவர், ஒரு இடைக்கால முதலமைச்சர், ஜெயலலிதா அவர்கள் வந்து வழக்கில் சிறைக்கு போகிற காலங்கள்லாம் அவர் இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். அப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸையும் யார் உருவாக்குனா? சசிகலா தான் உருவாக்குறாங்க. சரி, ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக இடைக்காலங்களில் இருந்தபோது அவர் பாஜக பக்கம் சாய்கிறார் என்கிற கோபம் வந்து அந்த கட்சியை நம்மளே கைப்பற்றிடலாம், யாரை நம்ப முடியாது என்கிற இடத்திற்கு இந்த சின்னம்மா என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிறவர் வந்தபோது, சசிகலா அவர்கள் வந்தபோது, அன்று வந்து கூவாத்தூரிலே நடந்த கூட்டத்திலே இருந்து ஒரு அரசியலிலே ஒரு குழந்தை தவழ்ந்து வந்தது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி, எல்லாருக்கும் தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினது யார்? அதுவும் சசிகலா அவர்கள் தான். அப்போ சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் அனைவருமே. அந்த சசிகலா சிறைக்கு போனதற்கு பின்பு ஒரு பெரிய சபதத்தை எல்லாம் எடுத்து கல்லறை மேலே ஓங்கிலாம் சத்தியம் பண்ணி அடிச்சுட்டு போனவங்க திருப்பி வந்துட்டு சைலண்டாக இருந்துட்டாங்க. திரும்பி வருகிற போது பெரிய ஊர்வலம்லாம் நடந்துச்சு, அவங்கள வரவேற்றாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் விடுதலையானதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க போய் மக்களையே சந்திக்கலை, எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. ஏன்னா இவ்வளவு காலமாக சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம்
செதைச்சிருவாங்க, அமலாக்கத்துறை வச்சு விசாரணைக்குள்ள கொண்டு போயிடுவாங்க, வருமான வரித்துறை அள்ளிட்டு போயிடுவாங்கிற அச்சத்தின் காரணமாக அமைதியாக இருந்தாங்க. இந்த கட்சியை குரங்கு கையில் பூமாலை மாதிரி செதறடிச்ச பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை கூட விமர்சனம் செய்கிறதற்கு துணிச்சல் இல்லாதவர் சசிகலா. பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கெடுத்தது திமுக தான், திமுகவினால் தான். திமுகவை அதிமுகவை நாளாக உடைச்சி விட்டாங்க. ஓபிஎஸ் அணியை உருவாக்கினது திமுகவா? டிடிவி தினகரனை உருவாக்கினது திமுகவா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை கூவாத்தூரில் தேர்ந்தெடுத்தது திமுகவா? எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள் தான். பாஜக உள்ள கட்டுச்சொத்துக்குள்ள ஒரு பெருச்சாளி மாதிரி ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் அது பால் கிடையாது, மொத்தமாக கவுத்தி விட்டுற வேண்டியதான், கொட்டி விட்டுற வேண்டியதான். அப்படி கெடுத்து நாசமாக்கி இந்த பாலை நஞ்சாக மாற்றியதை ஒரு வெகுஜன இயக்கத்தை சிதைத்தது யாரு அப்படின்னா பாஜக. பாஜக குறித்து ஒரு வரி கூட விமர்சனம் வைக்காதவர் சசிகலா. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறது மாதிரி அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. யார்? சசிகலா அவர்கள் நான் மக்களை சந்திக்கிறேன். மக்களை சந்திங்க, உங்களை யார் நம்புவா? நீங்கள் அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போட்டியன்னு கட்சிக்காரன் சொல்கிறேன், நான் சொல்லலை. அப்போ எவர் என்ன செய்கிறாரு, ஓபிஎஸ் என்ன செய்கிறாரு, பூரா சொத்துக்களை, கோடிக்கணக்கான சொத்துக்களை எஸ்டேட்டாக வாங்கி வச்சிருக்கிறாரு. விவசாய சொத்துக்கள் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. பூரா கேரளாவில் பாதிக்கு மேலே சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. கம்பம், பள்ளத்தாக்கு, தேனி மாவட்டம் பூரா அவருக்கு சொத்து இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லலை, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறான். ஆனால் அவர் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்க மாட்டார், செலவு பண்ண மாட்டார் அப்படிங்கிறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன், தியாக தலைவின்னு சின்னம்மான்னு சொல்கிறீல்ல சசிகலாவை, பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குல்ல, கட்சிக்கு நீங்கள் செலவு பண்ணினா தான் அரசியலில் பெரிய ஆளாக வரலாம்ல. சொத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவு பிரச்சாரத்துக்காக உழைத்தாரு, தன் சொத்தை கட்சிக்கு எழுதி வச்சிட்டார்ல. அது மாதிரி எழுதி வச்சுட்டீங்கன்னா கட்சியில் உங்களை எல்லாரும் தலைவை ஏற்றுக்குருவாங்கல்ல. எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டு நான் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தே மறுபடியும் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறான். அதனால் இப்போ இருக்கிற அணிகளுக்குள்ளேயே அதிமுக நான் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மாபெரும் சாதனை என்னென்னா, அவர் முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரன்ட்ட கப்பம் வாங்காமல் மாவட்ட செயலாளர் மந்திரிலாம் கப்பம் கட்டணும், அதை நீயே செலவு பண்ணு கட்சிக்குன்னு கொடுத்துட்டார். அதனால் அவரை என்ன பண்ணிட்டேன், அதிமுகக்காரன் 8வது வள்ளல் எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி தான் சொல்லிட்டான். இதுதான் கட்சியை கைப்பற்றின வரலாறு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழுவை கூட்டி அதில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, கட்சியை வலிமைப்படுத்தணும், ஊராக போகணும், கட்சியை வலிமைப்படுத்த மாவட்டம் தோறும், நகர்கழகங்கள் தோறும், கிளைக்கழகம் தோறும் எல்லா ஊருக்கும் போய் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து சோர்வடைந்து இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற வேலையை செஞ்சு தீவிரமாக பணியாற்றணும்னா சட்டசபை தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் என்னதான் திமுக எதிர்ப்பை குறித்து நாம் தமிழர் கட்சி பேசலாம், பாஜக பேசலாம், அவனுக்கெல்லாம் கட்சி கட்டமைப்பே கிடையாது. சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு வேண்டுமானால் சீமானவர்களோ அண்ணாமலை அவர்கள் பேசுவதோ ட்ரெண்டிங் ஆகலாமே தவிர கட்சியினுடைய கட்டமைப்பு, கிளைக்கழகங்கள், நிர்வாக மட்டத்திலே ஆட்கள், நிர்வாகிகள், ஊருக்கு எல்லா இடத்துலையும் அதற்கான கட்சி அமைப்பாளர்கள் இருக்கிற இடம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. திமுகவுக்கு நிகரான ஒரு இடம் அதிமுகவுக்கு கட்சி கட்டமைப்பில் இருக்குது. அதை வலிமைப்படுத்தினால் போதும் என்பதற்கு அவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குகிறோம் நாங்கள் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, பாஜகவனுடைய இந்த ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை, அதை கண்டிக்கிறேன்ட்டார், வன்மையாக கண்டிக்கிறேன்ட்டார். அப்போ மாநில உரிமையை விட்டு கொடுப்பதை ஆளுகிற போது விட்டு கொடுத்தாரு, அது வேறு விஷயம். இப்போ விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆனால் இப்பொழுது சொன்னாலும் அதை நம்ம வரவேற்போம். ஒரு கருத்தை ஒருவர் கடந்த காலங்களிலே செய்த அரசியல் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முன் வந்தால், அந்த தவறை சரி செய்வதற்கு முன் வந்தால் அதை வரவேற்பது தான் சரியானது. அந்த அடிப்படையில் அவர் மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அரசியலை வலிமைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், இப்போ இபிஎஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது முக்கிய தலைகள்லாம் அவரை நகர்த்திட்டு நம்ம கட்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்படி ஒரு கருத்தை திட்டமிட்டு சில பேர் பரப்புகிறார்கள். கட்சியில் செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர், அவர் ஏறத்தாழ எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறவர். எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற நாட்கள்லேருந்து ஒரு சீனியர் லீடராக செங்கோட்டையன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்வர் ராஜா, ராமநாதபுரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் திமுக காலத்தில் இருந்து எம்ஜிஆர் பாலவர், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர், பல மாநாடுகளில் பங்கேற்றவர், அவர் மூத்த தலைவர். அவர் யாரை நம்புறாரு? எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர்,
யாரை நம்புறாரு? எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அப்போ ஜெயக்குமார் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றவர் அவர். இப்படி பல பேர் நம்பக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எடப்பாடியோட தோல்வி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துரையாடல் செய்வாங்கல்ல கட்சிக்குள்ள, உட்கட்சிக்குள்ள, அந்த மாற்று கருத்தை சொன்னாலே எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யார் சொல்கிறான்னா, சங்கிகள் சொல்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக என்பது பாஜக கால் பதிக்க முடியவில்லை என்கிற ஒரு சூழல் இருக்குது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் சொன்னார், அது கால் பதிக்க முடியலைன்னு சொல்லாதீங்க, பாஜகவுக்கு கால்களே இல்லைன்னாரு. அவங்களுக்கு கூட்டணி வேணும். சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த கால கூட்டணியினால் வந்திருக்கிறாங்க. மீண்டும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காவது ஒரு மாநில கட்சியின் தயவு தேவை. அதிமுகவின் தயவு இருந்தால் மட்டும்தான். ஒரு சபலப்புள்ளியாக இருக்கணுமா, நம்ம தோளில் சவாரி போனால் தான் உண்டுங்கிற நிலைமையில் பாஜக இருக்குது. அதனால் பாஜக ஆதரவு ஊடகங்களும் சில ஊடகவியலாளர்கள் இருக்கக்கூடிய சங்கிகளும் திட்டமிட்டு என்ன செய்கிறான்னா, எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விட்டார்கள்ங்கிறான். போர்க்கொடி எங்கடா தூக்குனாங்க? செயற்குள்ள எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. இது எப்போனா அண்ணன் எப்போ சாவேன் தின்ன எப்போ காலி ஆகும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது நடக்காதா? இந்த கட்சி உடையாதா? நான் என்ன கேட்குறேன், இந்த கட்சி இனிமேல் உடஞ்சி என்ன பண்ண போகுது? ஏற்கனவே இந்த கட்சி உடஞ்சா இருக்கு. மறுபடியும் உடைச்சிக்கிட்டு போனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க, அதிகாரமற்றவராக இருக்காங்க. மறுபடியும் கட்சி உடஞ்சா யாருக்கு என்ன நன்மை இருக்கும்? மறுபடியும் கட்சி பலவீனப்பட்டால் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, ஒன்றுமே ஆக முடியாது, நாசமாக தான் போக முடியும். அதனால் மீண்டும் கட்சியை உடைக்கிற வேலையை இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. இதை பாஜக விரும்புகிறது. பாஜகவை சார்ந்தவர்கள் இந்த கருத்தை பரப்புகிறார்கள். இது ஒரு அப்பட்டமான பொய்யும் வதந்தியும் தான் என்பதை இந்த செயற்குழு நிரூபித்திருக்கிறது. ஸோ கட்சிக்கு முக்கியமான ஆட்கள்னு சொன்னால் மாவட்ட செயலாளர்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது இருந்தால் உண்மையிலே இருந்தால் நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயலலிதாவின் தலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வாதிகார தலைமை போன்றது. அவரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. எடப்பாடிட்ட அது இல்லை. எடப்பாடிட்ட ஜனநாயக பூர்வமாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு உரையாடக்கூடிய ஒரு ஜனநாயக ஒரு வெளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல. அதைத்தான் இவங்க கருத்து முரண்பாடு, அவருக்கு எதிராக சில பேர் வந்துட்டாங்க என்கிற கருத்தை என்ன சொல்கிறான்னா, அந்த கட்சி இப்பொழுதுதான் உட்கட்சி ஜனநாயகத்தில் கொஞ்சம் சுவாசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஒரே கையெழுத்து 1.5 லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் டெஸ்மான்னு சட்டம் போட்டாங்க, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க, மதமாற்ற தடை சட்டம் போட்டாங்க. ஒரே ராத்திரியில் தூக்கிட்டு போய் சங்கராச்சாரியார் அரசு எல்லாம் அதிரடி நடவடிக்கை. அவரிடம் போய் மாற்று கருத்தை யாரும் உரையாடவே முடியாது. எதிர்கட்சிக்காரை விட்டு கல்யாணத்துக்கு கூட போக முடியாது. போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கோட கட்சி பதவியை அடிப்படை உறுப்பினர்களிருந்து அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு காலையில் நமது எம்ஜிஆரில் செய்தி போட்டுருவாங்க. இதில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துடும். இந்த மாதிரியான பண்பாட்டு வீழ்ச்சி, இந்த மாதிரியான அரசியலில் ஒரு மோசமான சூழ்நிலையை இன்றைக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி காலத்தில். அப்போ ஜெயலலிதா காலத்தை விடவும் ஜனநாயக பூர்வமாக அந்த கட்சி மாறி இருக்கிறது. ஜெயலலிதாட்ட இருக்கக்கூடிய வசீகரம் ஒரு பெரிய தலைமை என்கிற அந்த இமேஜ் வந்து இவருக்கு இல்லை. ஏன்னா இவர் சினிமா நடிகர் கிடையாது, இவர் சாதாரண பின்புலத்திலேருந்து வந்தவர். இவருடைய தவறு என்னன்னா, ஒன்றிய அரசோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் செய்து கொண்ட காம்ப்ரமைஸு இவர் மீதான இமேஜை இல்லாமல் செய்து விட்டது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இவர் ஆட்சியை பறித்து விட்டது. எப்படி அங்கு போராடியவர்கள் உயிரை பறித்ததோ அதுபோல் இவருடைய ஆட்சியை பறித்ததே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தான். இது போன்ற விஷயங்களால் அவர் இமேஜை இழந்து நிற்கிறார். அந்த இமேஜை வந்து மீட்பதற்கான போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறாங்களே தவிர அவர்களை பொறுத்தவரையில் இன்னும் வீழ்ச்சி அடைவதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க. சார் அவருக்கே ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து கூட்டங்களை பேசும்போது கூட அவர் சொல்கிறாரு, அதாவது கட்சி கூட்டங்களை பேசும்போது கூட அவர் சொல்கிறது என்னென்னா வந்து, நான் உங்களை சம்பாதிக்க விட்டேன், நான் ஆட்சியில் இருக்கும்போது உங்களை சம்பாதிக்க விட்டேன், நீங்கள் வந்து கட்சிக்காக செய்வீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து தேர்தல் நேரத்தை நீங்கள் ஒரு பைசா கூட இறக்கலை. சரி அது பிரச்சனை இல்லை, என்னுடைய காசை கொடுத்து கட்சிக்கான காசை கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் அதையும் பண்ணல, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னு அவர் சண்டை போட்டதாக ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கல சார். அது சட்டசபை தேர்தலை குறிவைத்து அவர் வேலை செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு என்று ஒரு அணி கிடையாது. பாஜக அணியில் இருந்திருந்தால் மோடி தான் பிரதமர், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எவனும் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்து அது சித்தாந்த ரீதியாக பொருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க நன்மை செய்யலை, வெள்ள பேரிடருக்கு நிதி கொடுக்கல, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, அதனால் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன் வர மாட்டான். எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தரல, செங்கலை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் பாஜக சார்பு நிலையை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்பு இல்லை.
பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தாலும் அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கான அரசியல் அறுவடையை திமுக இந்தியா கூட்டணியின் வழியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கூட்டணி என்பது ஏற்கனவே வலிமையான கூட்டணியாக வேற இருக்குது. அந்த இடத்தை இவரால் அடைய முடியல. அதனால நாடாளுமன்றத்தில் தோற்றாங்களே தவிர சட்டசபை தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவிற்கு நிகரான கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக என்கிற காரணத்தினால ஒரு கடுமையான போட்டியை அவர் உருவாக்குவாங்க. கூட்டணியின் வழியாகவோ அல்லது வேறு சில வியூகம் வகுப்பதன் வழியாகவோ உருவாக்குவாங்க என்பதற்காக தான் இந்த செயற்குழு கூட்டியிருக்காங்க. இல்லை சார், அவர் விரும்பின ஆட்கள் கூட அவர் சொல்லக்கூடிய பதவியில் போடுறது கூட அந்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ ஒத்துக்க மாட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியிருக்கோம். அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது என்பதைத்தான் அந்த கட்சியில் அவர் பின்னாடி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான். இவர் வந்து பொம்மையாக பேசுவார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, அதிகாரத்தில் இல்லாத போது அவரை பற்றி இப்படி தான் பேசுவாங்க. அதிகாரத்தில் இருக்கிற போது அவரை வந்து மகாசூரன்னு சொல்லுவாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்பராமாயணத்தை எழுதியது யார் அப்படி என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். கட்சி நடத்த தெரிகிறது. கட்சியை காப்பாற்றுகிற தன்னுடன் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேக்குப்போக்கு அவருக்கு தெரிந்த காரணத்தினால அவரை பொறுத்தவரையில் அவர்தான் ஏடிஎம்கே, அவருக்குத்தான் இரட்டை இலை சின்னம், அவர்தான் பொதுச் செயலாளர் என்கிற இடத்துல அவர் கட்சியை காப்பாற்றி விட்டார். ஆட்சியை தொடுவதற்கு, மீண்டும் இழந்த அதிகாரத்தை தொடுவதற்கான வியூகங்களை வகுப்பதற்கான வேலை திட்டத்தில் இருக்கிறார்களே தவிர மற்றபடி யாருக்குமே அங்கு வேலை கிடையாது. சார், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்களும் அதிருப்தியில் தான் இருக்காங்க. எப்போனாலும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். வெளியே போய் எங்கே போவாங்க? நீங்கள் சொல்கிறதே நான் ஏற்று பாஜகவுக்கு போயிடுவாங்க அப்படின்னா பாஜகவுக்கு போய் எனக்கு பிச்சை எடுக்கிறதா? டெபாசிட் கூட கிடைக்காது போனால். பாஜகவுக்கு போகிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? மாநில தலைவரே தோற்று போகிறாரு. யாராவது பாஜகவுக்கு போகிறதுனால இல்லீகலான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலமாக ஏதாவது காசு சேர்க்கலாமே தவிர அதிகாரத்துக்கு நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வலிமை மிக்க அமைப்பாக தமிழ்நாட்டிலே பாஜக இருக்கிறதா? இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அது ஒரு உப்புக்கு சப்பானி தான் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதனால தான் நான் லண்டனுக்கு படிக்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அரசியல் தெரியலைங்கிறத ஒரு ஒப்பு கொடுக்குறாரு. அரசியல் படிக்க போகிறேங்கிறார் லண்டனில். அரசியல் படிப்பதற்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண திமுகவின் கிளை செயலாளர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளலாம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைநிலை ஊழியர்கிட்ட போய் நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளலாம். அதனால் பாஜகவுக்கு போகிறது மூலமாக வேலுமணி மறுபடியும் மினிஸ்டர் ஆயிடுவாரா? உதயகுமார் மினிஸ்டர் ஆயிடுவாரா? ஏதாவது சாத்தியம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். ஏற்கனவே விஜயதாரணியை கூட்டிகிட்டு வந்து, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த விஜயதாரணியை கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே ஆளுநர் இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டிகிட்டு வந்து தென் சென்னையில் போட்டியிட வச்சு காலி பண்ணி விட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்க. கட்சியினுடைய விருப்பங்க. அவங்க ஏன் விருப்பப்பட்டுறாங்க? அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டோம்னு தெரியாதா? அவ்வளோ விவரம் இல்லாதவங்கள அவங்க குமரி ஆனந்த மக, தகைசால் தமிழருடைய மக. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. இங்கே உன்னத்துக்கு ஆகாதுங்கிறது தெரியும். அதனால் பாஜக வந்து வலிமை மிக்க அமைப்பாக தமிழகத்தில் இல்லை. அதுக்கு வருவதற்கு நான் என்ன கேட்குறேன், ஆளே இல்லாத சுடுகாட்டுக்கு நான் ஏன்டா நடுராத்திரிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதைத்தான் நான் கேட்குறேன். அதிமுக விட்டு பாஜகவுக்கு போகிறது, நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகிறது ஒன்று தானே. அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது அரசியலில்? திமுகவுக்கு வந்தாவது ஏதாவது கணக்கு வரக்கு இருக்கும். சீட்டுக்கு எடுத்து ஜெயிக்கலாம். 200 சீட்டு ஜெயிப்போன்னு அவங்க தில்லா வந்து கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். அந்த தில்லு யாருக்குமே இல்லையே. எதுக்காக வரணும்? அவசியம் இல்லைல்ல. அதனால் அது தேவையற்ற ஒரு கருத்து. சார், அதே மாதிரி தமிழகம் முழுக்க அதிமுகவோட முக்கியமான சில கிளைகள் வந்து கலைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குல்ல சார்? அதெல்லாம் வந்து என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சியாக வரும்போது போய் ஒரு 500 பேர் சேருவான். ஒரு கட்சியிலேருந்து 500 பேருக்கும் போஸ்டிங் வைங்க போட மாட்டாங்க. ஏற்கனவே கட்சியில் வந்து அவன் பாரம்பரியமாக பல பேர் இருப்பான். நீண்ட காலம் நம்பிக்கைக்குரிய ஆட்களாக புதியவர்களை சேர்க்க மாட்டான். நிர்வாகத்தில் பொறுப்பு கிடைக்கணும்னா இந்த 500 பேர் சேர்ந்தவன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் திரும்பி பழைய கட்சிக்கு வந்துடுவான். இது எப்போவுமே உள்ள ஒரு நடைமுறை இது. அதனால் இதையெல்லாம் வச்சுட்டு அந்த கட்சியை கலைச்சிட்டாங்க, அதை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சும்மா சொல்லிக்கிறது தான். வேறு கட்சிக்கு போனால் வந்து உடனே எல்லா போஸ்டிங் கிடச்சிருமா? அப்படி கிடைக்காது யாருக்குமே. ஒரு கட்சியில் கிளை செயலாளர் இருக்கானா, அந்த இன்னொரு கட்சிக்கு போகும்போது உடனே அவனை மாவட்ட செயலாளராக போகிறாங்களா? அப்படி கிடையாது. திமுகலாம் 30 வருஷமாக ஒரே ஆள் மாவட்ட செயலாளராக இருப்பான், ஒரே ஆள் ஒன்றிய செயலாளர் இருப்பான். போஸ்டிங்கே கிடைக்காதீங்க. போனால் தொண்டராக இருக்கிற வாய்ப்பு தான் கிடைக்கும். அதனால் அப்படிலாம் போகிறது மூலமாக எந்த சாத்தியங்களும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தான்னா அவன் பாஜகவில் போய் சேர்ந்தானா அவனுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். போலீஸால் தேடப்படுறவனாக இருப்பான். அவன் போய் பாஜகவில் நிர்வாகியை சேர்ந்துக்கிட்டான்னா கொஞ்ச நாள் போய் சுற்றலாம், அவ்வளோதான். அதுவும் வழக்குன்னு வரும்போது திரும்ப மாட்ட தான் வேணும். இதைத்தான் வந்து நடைமுறையில் காட்டுதே தவிர யதார்த்தத்தில் மக்கள் மனங்களை வெல்வதற்கு மதவாதத்தில் வந்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அதுதான் பாஜகவின் தோல்வி உணர்த்துகிறது.
உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.